குருவடி சரணம், திருவடி சரணம். குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம். குரு அருள் இல்லையில் திருவருள் இல்லை. எனக்கு மனசே சரியில்லைங்க. எல்லாமே தடையாவே இருக்கு, குழப்பமாவே இருக்கு. என்ன செய்யலான்னு தெரியல. தூக்கம் வர மாட்டேங்குது. எந்த காரியத்திலையும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனாலேயே எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. வீட்லேயும் நிம்மதி இல்லை. இந்த ஒரு மனநிலையோட எனக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கும் பிடிக்கலன்னு நிறைய பேர் பேசுறத நான் கேட்டிருக்கேன். சில பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. பொதுவாக மனசுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனசுனா உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மனசுங்கிறது உள்ளே கிடையாது, வெளியே தான் இருக்குது. எப்படி அப்படிங்கும்போது நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, எதையெல்லாம் கேட்குறோமோ, எதை பற்றி நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ, சில பேர் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சில மனசுக்குள்ளேயே சில எண்ணங்களையும் கனவுகளும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நடக்கலை. சில பேர் உங்ககிட்ட பாசமாக பேசலை. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைங்கக்கூடியது தான் உங்களுக்கு இங்கே மனசாக செயல்படுது. நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அந்த நினைவுகளின் பதிவு தான் இங்கு மனமாக செயல்படுகிறதே தவிர மனசுங்கிறது உள்ளுக்குள்ளே கிடையாது. அப்போ அதை எப்படி தாங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா, அதற்கு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. வர்ண முத்திரைன்னு சொல்லுவாங்க. வர்ண முத்திரைனா உங்களுடைய மோதிர விரல்ல உங்களுடைய கட்டை விரல் பகுதியை வைக்கிறீங்க. இந்த 2 விரல்களையும் இங்க வச்சுட்டு நீங்க கைகளை நார்மலா தியானம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. தியானம் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்க. எப்படி அப்படிங்கும்போது மூலாதாரம்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்திலேருந்து உங்களுடைய சுவாசத்தை அப்படியே மேலே கொண்டுட்டு உங்களுடைய பிருவ மத்திக்கு கொண்டு வாங்க. மீண்டும் பிருவ மத்தியிலேருந்து உங்களுடைய சுவாசத்தை மூலாதாரத்துக்கு கொண்டு வாங்க. நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, கை இப்படி வச்சிருக்கு. உங்களுடைய கண்களை இயல்பு நிலையில இல்லாம சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கண்களும் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். சில பேர் சாம்பவி முத்திரை பிருவ மத்தியை பார்க்கணும்னு சொல்றதுக்காக என்ன செய்வாங்க, இப்படி கிராஸா பார்ப்பாங்க. அப்படி கிராஸா பார்க்கக்கூடாது. 2 கண்களும் மேலே பார்த்துருக்கணும். ஆனால் பிருவ மத்தி மேலே கவனம் செலுத்தி இருக்கணும். அந்த பிருவ மத்தி மேலே கவனத்தை செலுத்தி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வருண முத்திரையை பயன்படுத்தி உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தி உங்களுடைய சுவாசத்தை நம்மளுடைய பிருவ மத்திக்கு கொண்டுட்டு போய்கிட்டு வாங்க. கண்டிப்பாக மன அமைதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.